ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது செல்ஃப் பாலினேஷன், தன் மகர்ந்த சேர்க்கை. அதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்க்க போகிறோம். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther of a flower to the stigma of the same flower is known as self pollination. The transfer of pollen grains from anther of a flower to the stigma of the same flower is known as self pollination. ஃப்ளவரில் ஆண்ட்ரோஷியம் இருக்கும்போது கைனோஷியம் இருக்கும்போது அந்த ஆண்ட்ரோஷியத்தில் உள்ள ஆந்தரில் போலன் கிரெயின்ஸ் இருக்க போகிறது. போலன் கிரெயின்ஸ் அதே ஃப்ளவரில் உள்ள ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆகிற அந்த ப்ராசஸை நம்ம செல்ஃப் பாலினேஷன், தன் மகர்ந்த சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா ஆந்தரில் பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் இருக்கும். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவர், அதே ஃப்ளவரில் உள்ள ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதை நம்ம செல்ஃப் பாலினேஷன், தன் மகர்ந்த சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சம் பிளான்ட்ஸ் தட் ஹேவ் போத் த மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்ஸ் வித்தவுட் எ சிங்கிள் ஃப்ளவர்ஸ். சில பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா மேல் பார்ட் ஆண்ட்ரோஷியம், ஃபீமேல் பார்ட் கைனோஷியம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளவர், ஒரே ஃப்ளவரில் இருக்கும். அதை நம்ம பைசெக்சுவல் ஃப்ளவர் ஆர் கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸில் பாலினேஷன் டைப் இஸ் செல்ஃப் பாலினேஷன். த பைசெக்சுவல் ஃப்ளவர் ஆர் கம்ப்ளீட் ஃப்ளவரில் நடக்கக்கூடிய பாலினேஷன் செல்ஃப் பாலினேஷன். திஸ் இஸ் கால்டு செல்ஃப் பாலினேஷன். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther of a flower to the stigma of the same flower. ஒரே ஃப்ளவருக்குள்ளேயே உள்ள ஆந்தரில் உள்ள போலன் கிரெயின்ஸ் அதே ஃப்ளவரில் உள்ள ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆச்சுன்னா அதை நம்ம செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், வாட் அபவுட் கிராஸ் பாலினேஷன், அயல் மகர்ந்த சேர்க்கை. அதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்க்க போகிறோம். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் ஆஃப் ஒன் ஃப்ளவர் டு the stigma of another flower is known as cross pollination. The transfer of pollen grains from anther of one flower to stigma of another flower of another plant. Another plant ஓட ஃப்ளவரில் உள்ள ஸ்டிக்மாவுக்கு some other plant ஓட ஆந்தரில் உள்ள போலன் கிரெயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ப்ராசஸுக்கு கிராஸ் பாலினேஷன். ஆந்தர் ஆஃப் ஒன் ஃப்ளவர் டு த ஸ்டிக்மா ஆஃப் த அனதர் ஃப்ளவர் இஸ் நோன் ஆஸ் கிராஸ் பாலினேஷன், அயல் மகர்ந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி பேர். விண்ட், இன்செக்ட், பேர்ட்ஸ் ஹெல்ப் டு கேரி போலன் ஃப்ரம் த ஒன் ஃப்ளவர் டு அனதர். ஒன் ஃப்ளவர்லேருந்து அனதர் ஃப்ளவருக்கு போலன் கிரெயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இந்த விண்டு, காற்று, இன்செக்ட், பேர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த விண்டு, இன்செக்ட், பேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், பாலினேட்டர்ஸ், பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக் டு their legs, wings or abdomen when they move from one flower to another. This is called a cross pollination. The pollinating agent like wind, insect, birds காற்று மூலயமாவோ, இன்செக்டோட லெக்ஸ் மூலயமாவோ, பேர்ட்ஸோட லெக்ஸு, அப்டாமன் வயிறு பகுதி மூலயமாவோ இந்த போலன் கிரெயின்ஸ் அனதர் ஃப்ளவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதையும் நம்ம கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த ஏஜென்ட்ஸ் தட் ஆர் ஹெல்பிங் இன் பாலினேஷன் ஆர் கால்டு பாலினேட்டர்ஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இந்த பாலினேஷன் ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஏஜெண்ட்டுக்கு பாலினேட்டர்ஸ், மகர்ந்த சேர்க்கைக்கான காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஃப் அண்டு கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷனுக்கும் கிராஸ் பாலினேஷனுக்கும் பேசிக்காக என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செல்ஃப் பாலினேஷன். போலன் கிரெயின்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஆந்தர் டு த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவர் ஆர் டு அனதர் ஃப்ளவர் ஆஃப் த சேம் பிளான்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு stigma of the same flower or another flower of the same plant. ஒரே பிளான்ட்டுக்குள்ளேயே
இந்த pollen grains சிக்மாவுக்கு ரீச் ஆச்சுன்னா அதை நம்ம செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிராஸ் பாலினேஷன். pollen grains are transferred from the anther of one flower to the stigma of another flower of the same kind or different kind. pollen grains transfer ஆகுது எங்கிருந்து? the transfer of pollen grains from anther of one flower to stigma of the another flower of the different plant. different பிளான்ட்டோட ஸ்டிக்மாவுக்கு another different பிளான்ட்டோட ஆந்தரில் உள்ள pollen grains ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதை நம்ம கிராஸ் பாலினேஷன். வித்தின் எ பிளான்ட் அதுக்குள்ளேயே நடந்துச்சுன்னா நம்ம அதை செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிளான்ட்லேருந்து another பிளான்ட்டோட ஃப்ளவருக்கு pollen grains ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதை நம்ம கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிளான்ட்ஸ் do not need to produce pollen grains in large quantity for self pollination. இந்த செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கு பிளான்ட்ஸ் அதிகமான அளவு லார்ஜ் அமௌண்ட்டில் pollen grains இந்த மகர்ந்த தூள்களை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா பாலினேஷன் வித்தின் எ ஃப்ளவர் ஆர் வித்தின் எ பிளான்ட் அதுக்குள்ளேயே நடக்கிறதுனால pollen grains அதிக அளவில் தேவைப்படாது செல்ஃப் பாலினேஷனுக்கு. வாட் அபவுட் கிராஸ் பாலினேஷன்? பிளான்ட்ஸ் நீட் டு ப்ரொடியூஸ் pollen grains in larger quantities to increase the chance of pollination. But cross pollination pollination ப்ராப்பராக நடக்கிறதுக்கு சான்ஸ் ஆஃப் பாலினேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த பிளான்ட் நீட் டு ப்ரொடியூஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் pollen grains. ஏன்னா இந்த pollen grains வந்து ஒரு பிளான்ட்டில் உள்ள ஃப்ளவர்லேருந்து அனதர் பிளான்ட்டில் உள்ள ஃப்ளவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகல இந்த pollen grains-ல இழப்பு ஏற்படலாம், லாஸஸ் ஏற்படலாம், மிஸ் ஆகலாம், நிறைய லாஸஸ் இழப்பு ஏற்படலாம். அதனால் அதிகமான அளவு pollen grains-ஐ அந்த பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்குது கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் சேஞ்சஸ் இன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நீ பிளான்ட்ஸ். செல்ஃப் பாலினேஷன் மூலமா உருவான அந்த நீ பிளான்ட்ஸோட கேரக்டரில் எந்த விதமான சேஞ்சஸும் மாற்றங்களும் பண்புகளில் எந்த வித மாற்றமும் இருக்காது. நெக்ஸ்ட் கிராஸ் பாலினேஷன் டஸ் இன்ட்ரடியூஸ் வேரியேஷன் இன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நீ பிளான்ட்ஸ். இந்த கிராஸ் பாலினேஷன் மூலமா நீ பிளான்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸில் சம் வேரியேஷன் மாறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திஸ் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஃப் அண்டு கிராஸ் பாலினேஷன். நெக்ஸ்ட் ஃப்ளவர் ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகணும்னா 2 ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பாலினேஷன், அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபெர்டிலைசேஷன் த்ரூ பாலினேஷன் pollen grains reach stigma. What happens to them after this? The pollination process நடந்ததுக்கப்புறம் pollen grains ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆகிடும். ரீச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்? சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்டு ஆன் த ஸ்டிக்மா காசஸ் த pollen grains டு ஜெர்மினேட். அந்த pollen grains ஸ்டிக்மாவில் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்மாவுக்குள்ளே pollen grains ஜெர்மினேட், முளைக்க தொடங்கும். நெக்ஸ்ட் during the germination a tube develops from the pollen grain that carries male gametes that ultimately reaches female gamete inside the ovary through the style. அப்படி the pollen grains germinate ஆகி pollen tube ஃபார்ம் பண்ணும், மகர்ந்த குழலை ஃபார்ம் பண்ணும். அந்த pollen tube வழியாக போலன்ஸில் உள்ள மேல் கேமெட் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஓவரியை நோக்கி அது போயிட்டு ரீச் ஆகும். த்ரூ த ஸ்டைல், சூழ்முடி மூலயமா ஓவரியை நோக்கி அந்த pollen tube வழியாக pollen grains-ல் உள்ள மேல் கேமெட் ஓவரியை போய் ரீச் ஆகும். நெக்ஸ்ட் மேல் கேமெட் fuses with the female gamete to form zygote. This process is known as fertilization. அந்த மேல் கேமெட் pollen grains-லேருந்து ஜெர்மினேட் ஆகி வரக்கூடிய அந்த pollen tube pollen grains-லேருந்து மேல் கேமெட்டை ஓவரிக்குள்ளே உள்ள ஓவரிக்குள்ளே சூர்பை, ஓவரினா சூர்பை, ஓவரிக்குள்ளே ஓவில்ஸ் இருக்கும், ஓவில்ஸ்குள்ளே ஃபீமேல் கேமெட் இருக்கும். அப்போ த ஃபியூஷன் ஆஃப்
male gamete into female gamete to form zygote. This process is known as fertilization. Male gamete female gamete ரெண்டும் ஃபியூஷன் ஆகி அந்த எக்கை நம்ம என்ன சொல்கிறோம், சைகோட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் ஆஸ் ஃபெர்டிலைசேஷன். இந்த ப்ராசஸுக்கு தான் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி பேர்.